Hi all, welcome to Brain Accounting Tutorial. இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் மெத்தட். இன் லாஸ்ட் வீடியோ itself I have clearly explained ஷேர்ஸை வந்து எந்தெந்த வேலெல்லாம் சொல்லி நம்ம இஷ்யூ பண்ணலாம். ஓகே, we can issue our shares in the way of shares are issued for cash at par or cash at premium ஆர் அட் டிஸ்கவுண்ட் இல்லையா. ஸோ நம்ம பார் வேல்யூவில் இஷ்யூ பண்ணலாம், ஆர்எல்ஸ் ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணலாம், டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணலாம். ஓகே, பார் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்னா என்னன்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதோட லிங்க் இருக்கும். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா டீட்டெயிலில் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் when shares are issued for cash at par, இந்த வீடியோவில் பார் வேல்யூனா என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, என்னோடய ஃபேஸ் வேல்யூலேயே, அதாவது என்னோடய ஒரிஜினல் வேல்யூலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஷேரை நான் வந்து இஷ்யூ பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்னோடய ஷேரோட விலை வந்து 10 rupeesனால் அதே 10 rupeesக்கு உங்களுக்கு நான் இஷ்யூ பண்ணும்போது தட் இஸ் கால்டு பார் வேல்யூ. ஓகே, ஸோ அந்த மாதிரி பார் வேல்யூவில் நான் இஷ்யூ பண்ணும்போது எந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும்னு சொல்லி இங்கே ஃபார்மட் தான் உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஆன் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஆன் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி. இப்போ நீங்கள் என்னோட கம்பெனியில் நீங்கள் வந்து ஷேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஷேர் நீங்கள் வாங்கி உங்களோட கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. எப்படி நீங்கள் என்னோடய கம்பெனியை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணுன்னா, ஸோ என்னோடய கம்பெனிக்குன்னு எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கை நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணி அங்கேருந்து அப்ளிகேஷன் மணி நீங்கள் பே பண்ணி அப்ளிகேஷன் வாங்கி எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் மணி பேங்க்குக்கு தான் பே பண்ணுவீங்க. ஸோ அப்போ எனக்கு பேங்க் என்ன பண்ணுவாங்க, பேங்க் எனக்கு பே பண்ணுவாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். நீங்கள் ஷேர் அப்ளிகேஷன் எது மூலயமா வாங்குறீங்க, பேங்க் மூலயமா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். ஸோ த நெக்ஸ்ட் என்ட்ரி, ஆன் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர், on allotment of shares to transfer to share application money. ஓகே, இப்போ எனக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிட்டீங்க, உங்களோட அப்ளிகேஷனை நான் பார்க்குறேன். ஓகே, இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து எடுத்துக்கலான்னு சொல்லி நான் வந்து டிசைட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ உங்களோட அப்ளிகேஷனை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா தனியாக ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுதான் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டர் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் account. So the next one is on refund of application money for rejected applications. ஓகே, ஸோ இதில் என்ன கேஸ் பார்த்தோம், இப்போ நீங்கள் எனக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு அது ஓகேனா நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லை ஃபார் சம் ரீசன் நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதை உங்களுக்கு நான் பே பேக் பண்ணணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 500 rupees கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கீங்கன்னா நான் உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த 500 rupees உங்களுக்கு நான் பே பண்ணி தானே ஆகணும். ஸோ அதுக்காக அந்த 500 rupees உங்களுக்கு நான் பே பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவாங்க, ரீஃபண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட்டு. ஓகே, நான் உங்களுக்கு பேங்க் மூலியமாகவே உங்களுக்கு நான் திரும்ப நான் என்ன பண்ணிடுறேன், ரீஃபண்ட் பண்ணிடுறேன், ரீபே பண்ணிடுறேன். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், ஃபார் அலாட்மெண்ட் மணி டியூ. ஓகே, இப்போ அப்ளிகேஷன்லாம் போட்டாச்சு, நான் இப்போ உங்களுக்கு அலாட்மெண்ட் நான் பண்ணிட்டேன், உங்களுக்கு இவ்வளோ ஷேர். ஓகே, ஸோ உங்களுக்கு 10,000 ஷேருன்னு சொல்லி நான் அலாட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அதுதான் என்னது, ஃபார் அலாட்மெண்ட் மணி டியூ. நான் இப்போ அலாட் தான் பண்ணியிருக்கேன், இன்னும் நீங்கள் எனக்கு பே பண்ணலை. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும், நீங்கள் எனக்கு பே பண்ண போகிறீங்க. ஆன் ரிசிப்ட் ஆஃப் அலாட்மெண்ட் மணி, நான் உங்களை பே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்ததை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பே பண்ணுறீங்க எனக்கு. ஆன் ரிசிப்ட் ஆஃப் அலாட்மெண்ட் மணி, பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு வந்து கேஷ் கம்ஸ் இன், உங்களுக்கு மணி வருது அப்படின்னா பேங்க் வந்து மேலே வரும், பேங்க் வந்து மேலே வரும். இஃப் இன்கேஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து மணி வெளியே போகுதுன்னா என்ன ஆகுது பாருங்கள், பேங்க் வந்து 2ல் வரும். ஓகே, மணி உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறீங்கன்னா பேங்க் வந்து பையில் வரும், நீங்கள் மணியை பே பண்ணுறீங்கன்னா பேங்க் வந்து 2ல் வரும். புரியுதா. இப்போ இங்கே இது என்ன கேஸ், ஆன் ரிசிப்ட் ஆஃப் அலாட்மெண்ட் மணி, அலாட்மெண்ட் மணியை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. அப்போ வாட் இஸ் தட் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். புரிஞ்சுதா. ஸோ தட் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா.
So the next case is on making call for the call money due. ஓகே, நீங்கள் பே பண்ண வேண்டிய மணியை பே பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை நான் கால் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இப்போ உங்களை நான் கால் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் நான் சென்ட் பண்ணி இந்த டேட் ஆகிடுச்சு, இந்த பீரியட் ஆகிடுச்சு, ஸோ யூ ஹாவ் டு பே யுவர் மணி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபார்ம் கொடுக்கறது தான் என்னது கால். ஓகே, ஸோ ஈக்விட்டி ஷேர் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ நீங்கள் எனக்கு இவ்வளோ நீங்கள் பே பண்ணணும்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் இன்னும் பே பண்ணல, ஸோ அதனால தான் இங்கே என்ன வருது, கால் மணி டியூ. ஸோ த நெக்ஸ்ட் கேஸ் ஆன் ரிசிப்ட் ஆஃப் கால் மணி. உங்களை நான் பே பண்ண சொல்லிவிட்டேன், ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு பே பண்ணுவீங்க இல்லை. ஸோ நான் மணி வந்து ரிசீவ் பண்ணுறேன், அதாவது கம்பெனி வந்து மணி ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ வாட் இஸ் தட் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கால் அக்கௌண்ட். இப்போ நான் அலாட்மெண்ட்டுக்கு நான் ரிசீவ் பண்ணுறேன்னா ஷேர் அலாட்மெண்ட், இப்போ நான் கால் மணி நான் ரிசீவ் பண்ணுறேன்னா பேங்க் டு ஷேர் கால் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் என்ட்ரி. இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்கு இந்த 7 ஜேர்னல் என்ட்ரிஸ் தெரிஞ்சிருந்தாலே நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நீங்கள் ஜேர்னலை ஆஸ் இட் இஸ் நீங்கள் படித்து மக்கப் பண்ணாமல் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா, ஸோ நீங்கள் எந்த மாதிரி என்ட்ரி போடணும்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 1 உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட கொஸ்டின் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ப்ராக்ரஸ் லிமிடெட் issued 50,000 ஆர்டினரி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each, payable 2 rupees on application, 4 rupees on allotment, 2 rupees on first call and 2 rupees on final call. All the shares are subscribed and amount was duly received. Past journal entries. ஓகே, ப்ராக்ரஸ் லிமிட்டட்னு சொல்கிற ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா 50,000 ஆஃப் ஆர்டினரி ஷேர். ஆர்டினரினா என்ன, ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, ஈக்விட்டி ஷேர்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆர்டினரி ஷேர்ஸ்ன்னு சொல்லி நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆன் 10 rupees ஈச். ஓகே, அதுக்கு அப்ளிகேஷன் எவ்வளோனா 2 rupees, allotment is of 4 rupees, first call is of 2 rupees and final call 2 rupees. All the shares are subscribed. நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோமோ எல்லா ஷேருமே என்ன ஆகிடுச்சுன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு அண்ட் எல்லா அமௌண்ட்டுமே நம்ம கரெக்டாக ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு தான் ஜேர்னல் என்ட்ரி வந்து போட சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம்ன்றதுனால இது சும்மா உங்களுக்கு ஒரு பேசிக் சம்மாக தான் இருக்கும். இந்த பேசிக் சம் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் ஃப்யூச்சரில் வரப்போகிற அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், கால்ஸ் இன் அட்வான்ஸ், கால்ஸ் இன் அரியர், ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் ஷேர், இந்த என்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். இந்த பேசிக் இந்த ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே மீதி இருக்கிற எல்லா சம்முமே உங்களுக்கு ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த ஃப்யூச்சரில் வரக்கூடிய டாபிக்ஸில் இருக்கிற வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஃபார்மட் நான் எழுதியிருக்கேன். ஓகே, எந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுற கம்பெனியோட நேம் என்ன, ப்ராக்ரஸ் லிமிடெட். இந்த புக்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபார்மட் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, 2 rupees ஆன் அப்ளிகேஷன். ஸோ நான் என்ன ரிசீவ் பண்ணுவேன், என்னோடய அப்ளிகேஷன் மணியை நான் வந்து ரிசீவ் பண்ண போகிறேன். ஓகே, கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட் காலம் வந்து நமக்கு அவ்வளோவா யூஸ் ஆகாது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன போடலாம், டேட் காலமில் போட்டுடலாமா. எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம டேட் காலமை போட்டுடலாம். டேட் காலம் போட்டாச்சு, பர்டிகுலர்ஸ் போட்டாச்சு, எல்எஃப் டெபிட் கிரெடிட் ஆஸ் யூஷுவல். இது வந்து ஜேர்னலில் இருக்கிற ஃபார்மேட் தான், ஏன்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரி தானே போட போகிறோம். ஓகே, ஸோ ஹவு மச், 2 rupees ஆன் அப்ளிகேஷன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், அந்த அமௌண்ட்டை நான் ரிசீவ் பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் தட், பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன், பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். ஸோ இதுக்கு நம்ம என்ன எழுதலாம், என்ன நரேஷன் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு, அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. நம்ம அப்ளிகேஷன் மணியை ரிசீவ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஸ்டினில் பாருங்கள் நம்ம எவ்வளோ ஷேர் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், 50,000 share, application how much, 2 rupees. So that 50,000 into 2 rupees is how much,
1 lakh. ஸோ அப்ளிகேஷன் மணி நம்ம டோட்டலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 1 lakh rupees. அதை போட்டுருணும் 1 lakh. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ இந்த அப்ளிகேஷன் அமௌண்ட் என்ன ஆகும்னா ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? ஸோ அதை போட்டுடலாமா? ஸோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் debtor to equity share capital account. Share capital account. ஸோ இதுக்கு நீங்கள் நரேஷன் என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் transferred to share capital. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனை தானே இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ 1 lakh. சேம் 1 lakh தான் என்ன ஆகும்னா இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அப்ளிகேஷன் ரிலேட்டடான என்ட்ரி வந்து ஓவர். ஸோ லுக் அட் த கொஸ்டின் அகெயின். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 4 rupees ஆன் அலாட்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நான் அலாட் பண்ண போகிறேன். ஓகே, 50,000 into 4. 50,000 into 4 is 2 lakhs. ஸோ அப்போ அலாட்மெண்ட் மணி எவ்வளோ 2 lakhs நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அலாட் பண்ண போகிறேன் அண்ட் தென் நீங்கள் எனக்கு பே பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு என்ன என்ட்ரி வரும்? ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் debtor to equity share capital. ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் debtor to equity share capital. How much? 2 lakh rupees. ஓகே, 2 lakh rupees நான் அலாட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நரேஷன் நீங்கள் என்ன எழுதலாம்? ஷேர் அலாட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதை நம்ம ஷேர் கேபிட்டலில் தான் நம்ம வாங்குவோம். நான் இப்போ உங்களுக்கு அலாட் தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் இன்னும் எனக்கு பே பண்ணலை. அப்போ ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ. ஷேர் allotment money due. இப்போ உங்களுக்கு நான் அலாட் தான் பண்ணியிருக்கேன், இன்னும் நீங்கள் எனக்கு பே பண்ணலை. அதனால தான் இது என்ன இருக்குது டியூவில் இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுனா நீங்கள் இதை எனக்கு பே பண்ண போகிறீங்க. நீங்கள் எனக்கு இதை பே பண்ண போகிறீங்க. ஸோ பேங்க் அக்கவுண்ட் debtor to equity share allotment account. Okay, so what is the narration? Allotment money received. Allotment money received. நான் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கேனோ அந்த அமௌண்ட்டை தானே ரிசீவ் பண்ணுவேன். ஸோ 2 lakhs. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது நமக்கு? ஃபர்ஸ்ட் கால். கொஸ்டினில் பாருங்கள் 2 rupees ஆன் ஃபர்ஸ்ட் கால். ஸோ 2 rupees நான் வந்து ரிசீவ் பண்ண போகிறேன். அப்போது 50,000 shares into 2 is how much? 1 lakh. Once again. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன போடலாம்? ஷேர் போட்டுடலாமா? ஷேர் கால் போட்டுடலாமா? அதுக்கு என்ன என்ட்ரி? ஈக்விட்டி first call. Equity first call account debtor to equity share capital. ஓகே, ஸோ இதுக்கு என்ன நரேஷன் போடலாம்? first call money due. first call money due. ஓகே, ஃபர்ஸ்ட் கால் எவ்வளோ 2 rupees. அப்போ 50,000 into 2 is 1 lakh rupees உங்களுக்கு டியூ. ஓகே, இப்போ இது டியூவில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஸோ பேங்க் அக்கவுண்ட் debtor to equity share first call account. ஸோ இந்த தானே நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஸோ சேம் 1 lakh rupees.
ஸோ இப்போ இதுக்கு நரேஷன் நீங்கள் என்ன போடலாம்? ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்டு. ஃபர்ஸ்ட் கால் மணி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரிசீவ் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம அப்ளிகேஷன் போட்டாச்சு, அலாட்மெண்ட் போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் கால் அண்ட் தென் லாஸ்ட் என்ன இருக்குது? ஃபைனல் கால். ஸோ இது ஃபர்ஸ்ட் கால்னால் அப்போ இது என்ன ஆகிடும்? செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்னு மாறிடும் இல்லையா? ஸோ ஹவு மச்? சேம் 2 rupees. So 50,000 into 2 is 1 lakh rupees. So what is the entry? Equity share second and final call debtor to equity share capital account. ஸோ இப்போ இதுக்கு நரேஷன் என்ன எழுதலாம்? செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ. நான் இப்போ உங்களை கால் தான் பண்ணியிருக்கேன். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு நான் உங்களை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இது டியூ அமௌண்ட். ஸோ ஃபைனல் கால்க்கு எவ்வளோ? 2 rupees. ஸோ 50,000 into 2 is 1 lakh. அந்த 50,000 எப்படி வந்துச்சுன்னு யோசிக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். கொஸ்டின்லேயே உங்களுக்கு எவ்வளோ இஷ்யூ வேல்யூவோ அதுதான் என்ன வேல்யூ? ஷேர்ஸை. ஓகே, இப்போ நான் கால் பண்ணிவிட்டு ஸோ இது டியூவில் இருக்குது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பே பண்ண போகிறீங்க. ஸோ கம்பெனி மணி ரிசீவ் பண்ணதுனால என்ன ஆகிடும்? பேங்க் மேலே வரும். ஸோ பேங்க் அக்கவுண்ட் debtor to equity share second and final call account same in the 1 lakh. ஓகே, இதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, கொஸ்டினில் அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க? 50,000 ஷேர். ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணணும். அண்ட் தென் அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ? சில பேர் என்ன பண்ணிடுவீங்க, 2 on அப்ளிகேஷன் இருக்கிறத அப்ளிகேஷன் வந்து 4 rupees இந்த மாதிரி படிச்சிருவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இங்கே வந்து உங்களுக்கு தெளிவாக கம்மா கொடுத்துருப்பாங்க. 2 on அப்ளிகேஷன், 4 on allotment, 2 on first call and 2 on ஃபைனல் கால். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டினை நல்லா ஃபர்ஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகே, இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.